அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சித்திர வருஷ பிறப்பு, புது வருஷம், விஸ்வாவசு வருடம், குரோதி வருடம் முடிஞ்சு இந்த புது விஸ்வாச வருடம் பிறகு இல்லையா, அதில் ரிஷபராசி காலபுருஷன் 2வது ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களா இன்னும் கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கூடுறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பு உங்கள் அனைவரின் குடும்பத்திலும் அனுக்கிரகமாக இறைவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம். ரிஷபராசி காலபுருஷனின் 2வது வீடு, சுக்கிர பகவான் ஆட்சி புரிகின்ற இடம். இப்ப ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா வருஷப்பொறப்பு அன்னைக்கு ஜென்மகுரு உங்க ராசியிலே குரு பகவான் இருக்கார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்ச பலம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் கன்னியில. வருஷப்பொறப்பு பிறக்கும் போதே அந்த இடத்துல சந்திரன் இருக்காரு கன்னியில. காலையில 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேல ஒரு துளாராசிக்கு வந்துடுறாரு. ஸோ நம்ம துளாராசியை நம்ம கணக்கு எடுத்துப்போம். அன்னைக்கு தானே ஃபுல் டே அங்கே டிராவல் பண்ண போறாரு. சந்திரன் நம்ம துளாராசி மாதிரி நம்ம எடுத்துப்போம் கணக்குல, சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரத்தை தான் இந்த தமிழ் வருஷ பிறப்பே பிறகுது. சூரிய பகவான் மேஷத்துல என்டர் ஆகிறாரு. நட்சத்திரம் விசாகம், திதி வந்து பிரதமை. காலையில 5 மணி வரைக்கும் பிரதம திதி தான், அதுக்கப்புறம் தான் துதியை வருது. ஸோ தேய்பிரை கிருஷ்ணபக்ஷ பிரதமை, விசாகம் நட்சத்திரம், புரியுதுங்களா? யோகம் நல்ல யோகம் தான், அமிர்த யோகத்துலாம் ஆரம்பிக்குது. சிரார்த்த திதி, தவச திதி, சூன்ய திதி நம்ம அப்படிதான் எடுத்துப்போம். அதே நேரத்தில் துதியை திதி பண்றவங்க சில பேர் துதியை வச்சுப்பாங்க, நம்ம அதை இது பண்ண முடியாது. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது கும்பம், உங்களுக்கே தெரியும். அந்த கும்பத்துல தான் இப்போ சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருந்துட்டு இருக்காரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறி மீனத்துக்கு போயிட்டார் மார்ச் 29. ஆனா நிறைய பேர் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த வாட்டி போன வாட்டி இந்த கன்ஃபியூஷன் அவ்வளோ வரல, இந்த வாட்டி அதிகமான கன்ஃபியூஷன். சனி பெயர்ச்சி இருக்கா, சனி இல்லையா அப்படின்னு எல்லாருமே. இப்பவும் சொல்றேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 முடிஞ்சிருச்சு. ஆனா திருநள்ளாறு கஷேத்திர கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் சனி பெயர்ச்சி. அதை நான் இப்பே தெளிவுபடுத்திடுறேன். அப்ப நம்ம புது வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கப்படி கடந்தும் போது நம்ம கும்பத்திலே சனி பகவான் இருக்க மாதிரி நம்ம கருத்துல எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி பகவான், சொந்த வீடு. லாபஸ்தானம் 11ஆம் இடம் என்பது மீனம் இல்லையா? மீனத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சபலம், புத பகவான் நீச்சபலம், ராகு பகவான் அங்க வந்து அனுகிரகம், அதாவது நிறைய லாபஸ்தானம் இல்லையா, பணத்தை நிறைய கொடுக்கக்கூடிய இடம் ராகு. உங்க ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அங்கதான் சூரியன் பிரவேசிக்கிறார். ஸோ 12ஆம் இடத்துல சூரியன் விரயஸ்தானத்துல, காலபுருஷன் முதல் வீடு. அப்போ இப்போ ரிஷபராசிக்கு அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கலாம். உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிற ஜென்மகுரு கடந்த ஒரு 10-11 மாசமாவே ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிருக்கும். ரிஷபத்துல உட்கார்ந்த குரு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பூர்வ புண்ணியமும் அந்த அளவுக்கு சரியில்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க கேதுவால உங்களுக்கு பெரிய நன்மைலாம் இல்லை. அதே நேரத்துல பயிற்சியிலே அதிகமான டைம் எடுக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற இதெல்லாம் 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசத்துல முடிஞ்சிடுது. நம்ம மேக்சிமம் அதை எடுத்துப்போம் கணக்குல. இந்த 3 அளவுக்கு நம்ம அதை கணக்குல எடுத்துக்க மாட்டோம், ஓரளவுக்கு தான் எடுத்துப்போம் கணக்குல மற்ற கிரகங்களை. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க, தொழில எந்த குறையிலுங்க ரிஷபராசிக்கு. தொழில் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். என்ன உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த வேலை செய்யறவங்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். மேலதிகாரிகள் எடுத்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு தகுந்த எதிர்பார்த்த ஊதியம் இருக்காது, ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி என்னன்னா அது வேலையை மாறிடலாமா அப்படின்னு கூட மண்டை அப்படியே குடைச்சலா வந்திருக்கும் ரிஷபராசி. ஜென்மகுரு வேற இல்லையா, ஆட்டி படைச்சிருப்பார், ஒரு வழி பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பும் சுமாராக தான் இருந்திருக்குது ரிஷபத்துக்கு. இப்போ இந்த புது வருஷத்துல பார்த்தீங்கன்னா அப்பவும் ஆரம்பம் அப்படிதான் உங்களுக்கு. ஏன்னா இதே அமைப்பு தான். 3ஆம் இடத்துல இளைய சகோதரத்துல தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லத்துல செவ்வாய் வந்து நீச்ச பலம் அடைகிறார்.
ஸோ தம்பி தங்கச்சிங்க உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களால சில மனக்கசப்புகள் இருக்கும், அந்த அளவு சரியா இருக்காது, ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட. அதாவது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க தம்பி தங்கச்சியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தொலைத்தொடர்பு துறையும் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லிக் கொடும்படி கிடையாது. புதனோட வீட்டுல புதன கேது சேர்ந்தாக்கா அது பிரகாசமான தன்மை, அது வேற, அது குறிப்பிட்ட காலம் தான், எப்பவுமே அது இருக்காது. புத பகவான் அங்க இருந்து கேது பகவான் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த டைம் ஒரு மாசம் 1.5 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சில பாதிப்புகள் இருக்கும். பூர்வ புண்ணியம் கொஞ்சம் பாதிப்பால தான் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான், லாபஸ்தானத்தை ராகு பகவான், சொல்லவே வேணாம். தொழில் ஓகோன்னு இருக்கும், லாபம் தள்ளி கொடுப்பார். ரிஷபராசிக்கு பணம் வரவு குறையே இருக்காது, குறையே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தாலும் அது சுக்கிரனோட வீடு. உங்க ராசிக்கு 11ல லாபஸ்தானத்தை சுக்கிரன் உச்சபலம் வேற. அப்போ பண வரவுக்கெல்லாம் குறை இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும், லைஃப் ஓட்டிகிட்டே இருப்பீங்க. தொழில் பண்றவங்களுக்கு இங்க கடன் வாங்குறது, அங்க லோன் எடுக்கிறது, ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. புதன் நீச்சம் அடைகிறதுனால அதே நேரத்தில் நீச்சம் அடைஞ்ச புதனுடைய பார்வை நேரா வந்து அங்க கேதுவை பாக்குறாரு, தன் வீட தானே புதன் பாக்குறாரு. வருஷப்போர் பண்ணிக்கு அந்த கணக்குல எடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அந்த இடம் 7ஆம் இடம், அதாவது உங்க ராசிக்கு 5 பூர்வ புண்ணியஸ்தானம் கன்னி, ஆனா புதனுக்கு 7ஆம் பார்வை, தன் வீட தானே பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுது? கேது வந்து பூஸ்ட் பண்ணுவார் புதன். அப்போ அறிவு கொஞ்சம் வேலை செய்யும். ஏன்னா கிரகங்களுக்கு பார்வைக்கு பலம் இல்லையா? ராகு கேது தான் பலம், பார்வை கிடையாது. ஏன்னா நிழல் கிரகங்கள். புதனுக்கு உண்டு இல்லையா? நீச்சம் அடைஞ்ச புதன் பார்வை அங்க செலுத்துறாரு தன்னுடைய வீடு மேல. அப்ப கேது வந்து பூஸ்ட் பண்றாரு. அப்ப உங்களுக்கு கேது என்ன பண்ண? மறைமுகமா நிறைய உதவிகள் பண்ணுவார். அப்ப இன்டைரக்ட் சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும் கேதுவால உங்களுக்கு. நீங்க யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் ஒரு நண்பரா இருப்பாங்க. நீங்க யாராலும் நம்பி இருப்பீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டி இப்ப 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல சூரியன் வராரு இல்லையா? அது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா சூரியனுடைய வந்து உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஏன்னா ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சபலம், சந்திரன் உச்சபலம். சந்திரன் எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன ஆகுது? துலாம் இருந்து 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துல சந்திர பகவான், அது சுக்கிரனோட வீடு. இன்னொரு சூட்சமா இருக்கு இதுல. எப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனுக்கு 2 வீடு, ஒன்னு ரிஷபம், ஒன்னு துலாம். இந்த ரிஷபத்துல சந்திரன் உச்சபலம், அங்க துலாத்துல போனீங்கன்னா அங்க சூரிய பகவான் நீச்சபலம். சந்திரன் அங்க கொஞ்சம் பவர் கம்மி தான் துலாத்துல. இருந்தாலும் ரெண்டுமே சுக்கிரனோட வீடு இல்லையா? அப்போ ஒரு வீட்டுல உச்சபலம் சந்திரன், இன்னொரு வீட்டுல அவர் கஷ்டப்படுத்திட மாட்டார். 6ஆம் இடமா இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அது திசாபுக்தி. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை மட்டும் நடக்கவே கூடாது. 6ஆம் அதிபதி நல்லவரா இருந்தாருன்னா கூட அந்த தசாபுக்தியிலும் கஷ்டத்தை கொடுக்கதான் செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எந்த ராசிக்கும் இல்லாத தனி சிறப்பு துளாராசிக்கு உண்டு, ரிஷபராசிக்கு உண்டு. ஏன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் துலாம், அந்த துலாத்துக்கும் சுக்கிரன் அதிபதி, ரிஷபத்துக்கும் சுக்கிரன் அதிபதி. அப்ப ரிஷபராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா 6ஆம் திசை நடக்கும்போது தன்னுடைய ராசிநாதன் திசையை நடக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. வேற எந்த இதுக்கெல்லாம் தனி இது உண்டு, இதுக்கு உண்டு ரிஷபராசிக்கு. ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ஓஹோன்னு கிடையாது. அதே நேரத்துல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இதை தாண்டி அடுத்து வர போற குரு பெயர்ச்சி மாறிடும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்துல சனி பகவான், அடுத்தது மே மாசத்துல இவர் மாறும்போது 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்கு. அப்ப ரிஷபத்துக்கு நல்ல பண வரவு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல ராகு கேது பயிற்சி, ராகு வந்து கும்பத்துக்கு போயிடுவார் தொழில் ஸ்தானத்துக்கு இல்லையா? அப்ப அங்க சனி ஆல்ரெடி இருக்காரு. அப்ப சனியோட ராகு சேர்ந்தாலும் குருவோட பார்வை அங்க பாக்குது. அப்ப தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவார், இன்னும் வலுப்படுத்துவார், ஸ்ட்ராங் படுத்துவார். அதே நேரத்தில் கேது வந்து சிம்மத்துக்கு வரும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் இங்க வர்றதுனால கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான் செய்யும். சரிங்களா? அப்ப ரிஷபராசி பொது பலன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி அம்பாளை வழிபடுங்க, சுக்கிர பகவான் வழிபடுங்க. முடிஞ்சா இந்த வருஷம் கஞ்சனூர் போயிட்டு வாங்க, வருஷம் முடிஞ்சு. அதே நேரத்துல நீங்க வந்து எம்பெருமான சிவபெருமான வழிபடுறது மிக மிக சிறப்பு. 12ஆம் இடத்துல ஒரு சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியா இருந்தாலும், விரயஸ்தானத்துக்கு வராரு, விரையாதிபதி கிடையாது, விரயஸ்தானத்துக்கு வராரு, பிறந்தாலும் நீங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்
சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற்ற ஆட்கள் மக்கள். அதே மாதிரி சுக்கிரன் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பிரயாணம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க, பயப்படாதீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு வருஷம் நல்லபடியா போயிடும். அடுத்துக்கடுத்து மே மாசத்துல குரு பயிற்சி வரும்போது ராகேது வச்சிருப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்க போகுது. ஸோ பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. நிச்சயம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. துணிஞ்சு முடிவெடுங்க. நிச்சயம் இறைவன் உங்க பக்கத்துல நிற்பாரு. நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை. போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்காது. ஸோ இந்த வருஷம் சித்திரை மாசம் பிறந்தாலும் ஒரு மாசத்துல குரு பயிற்சி வர்றதுனால ஜென்ம குரு மாதிரி 2ஆம் இடத்துக்கு போயிரும்போது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. நிச்சயம் ஒரு அபரிதமான வளர்ச்சி இருக்கும் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே நல்லபடியா இந்த புத்தாண்டு விஸ்வாச வருஷம் அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகம் பண்ணட்டும். திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. எல்லாரும் சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவபுராணம், தேவாரம், திருவாசகம்லாம் படிங்க. அப்படி படிக்க முடியாதா கேசட்ல பென்ட்ரைவ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன் வீட்டில் கிடைக்கும். நீங்க உங்க அனைவருக்கும் சித்திரை வருட பிறப்பு நல்ல விதமாக அமைய நானும் எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.